15வது அத்தியாயத்துல நாரதரும் அங்கிரச முனிவரும் சித்திரகேதுவுக்கு தத்துவ உபதேசம் பண்றத பார்த்தோம். இந்த 16வது அத்தியாயத்துல நாரத முனிவர் சித்திரகேதுவுக்கு வித்யோபதேசம் பண்றத பத்தி சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஸ்ரீ சுகர் சொல்றார், ராஜனே, தேவர்ஷியான அந்த நாரதர் மரணமடைந்த ராஜகுமாரனை அவனை பற்றி வருந்துகின்ற அவனுடைய பந்துக்களுக்கு காமிச்சு பேச ஆரம்பிக்கிறார். ஜீவாத்மனே, உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும். சரீரத்தில் புகுந்து இருக்கிற உனக்கு இந்த சரீரத்தை பற்றி ஏற்பட்ட தாய், தந்தை, நண்பர், பந்துக்கள் அனைவரும் உன்னை பத்தி கவலைப்பட்டு இருக்கா. இத நீயே பாரு. மீதமுள்ள வாழ்நாளை நீ இந்த சரீரத்தில் புகுந்து கொண்டு நண்பர்களால் சூழப்பட்டு ராஜ சிம்ஹாசனத்திலே உட்கார்ந்து உன் தந்தை கொடுத்த போகங்களை அனுபவிப்பாயாக அப்படின்னு சொல்றார். உடனே அந்த ஜீவன் சொல்றான், நான் என் கர்மங்களுக்கு உரியபடி தேவர், திரியக்கு, மனுஷ்யர் முதலிய பல யோனிகளில் மாறி மாறி பிறந்து சுழன்று கொண்டு இருக்கிறேன். அதில் எந்த ஜென்மத்தில் இவர்கள் எனக்கு தந்தையும் தாயுமாக இருந்தார்கள்? ஜீவாத்மாக்கள் அனைவரும் பலவிதமான ஜென்மங்களை பெறுகிறார்கள். அதில் ஒருவருக்கொருவர் பந்துக்களும், ஞாதிகளும், சத்துருக்களும், மத்தியஸ்தர்களும், நண்பர்களும், உதாசீனர்களும், துவேஷிகளுமாக ஆகின்றார்கள். பொன், வெள்ளி முதலியவற்றால் செய்யப்பட்ட வளை, மோதிரம் முதலிய வஸ்துக்கள் மனுஷர்களிடத்துல மாறி மாறி வருவது போல ஜீவாத்மாக்கள் தேவ மனுஷ்யாதி சரீரங்கள்ல மாறி மாறி திரிகின்றார்கள். பசு முதலிய வஸ்துக்களை ஒருவன் விலைக்கு வாங்கினால் அது அவனிடத்தில் இருக்கும் வரையில் அவனுடையது என்று நாம் சொல்கிறோம். அவனிடத்திலிருந்து அதை மற்றொருவன் விலைக்கு வாங்கிவிட்டால் அதற்கு அவனுடைய சம்பந்தம் மாறி மற்றொருவனுடைய சம்பந்தம் உண்டாகி விடுகிறது. எந்த வஸ்துவோடு எவனுக்கு எதுவரையில் கிரயாதி சம்பந்தம் இருக்கிறதோ அது வரைக்குமே அதை அவனுடையது என்று உலகத்திலே சொல்கிறார்கள். அதுவும் ஜீவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே தான் நடக்கிறது. அந்த பசு முதலியவை மரணமடைந்தால் அவற்றிற்கு யாரோடும் சம்பந்தம் இல்லை. ஜீவன் இயற்கையில் தேகாத்ம அபிமானம் இல்லாதவன். அவன் கர்மத்தினால் தேவ மனுஷ்யாதி தேகங்களில் பிரவேசம் செய்து அவற்றை எதுவரையில் விடாமல் இருக்கின்றானோ அதுவரையில் மட்டுமே அவனுக்கு அந்த தேகத்தோடு சம்பந்தமும் அந்த தேகங்களை தொடர்ந்த தந்தை முதலியவர்களோடு சம்பந்தமும் இருக்கிறது. அந்த தேகத்தை விட்டுவிட்டால் அவற்றோடு சம்பந்தமே இல்லாத போது மற்றவர்களோடு சம்பந்தம் எவ்வாறு உண்டாக போகிறது? இந்த ஜீவன் ஆதி அந்தம் இல்லாதவன், அழிவில்லாதவன், மிகவும் சூக்ஷ்மன், ஞானத்தையே முக்கியமாக ஆதாரமாக உடையவன், புத்தி, இந்திரியம், மனம், பிராணன் முதலிய அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பவன், ஸ்வயம் பிரகாசன். இந்த ஜீவாத்மாக்களை பரமபுருஷன் தன் மாயையின் குணங்களான சத்வ, ரஜஸ், தமசுக்களால் தேவ மனுஷ்யாதியான இந்த பிரபஞ்ச ரூபமாக படைக்கிறான். இந்த பரமபுருஷனுக்கு மிகவும் அன்பிற்கு இடமானவன் என்று யாருமே கிடையாது. பிரீத்திக்கு இடம் ஆகாதவனும் யாருமே இல்லை. இவனுக்கு தன்னுடையவன் என்றும் பிறன் என்றும் எந்தவித பேதமுமே கிடையாது. எல்லோரையும் இவன் சமமாக பார்ப்பவன். புண்ணிய பாபங்களை செய்கின்ற ஜீவாத்மாக்களுடைய மனோவிருத்திகளை எல்லாம் தான் ஒருவனே சாட்சாத்கரிக்கிறான். அதனால் அவர்களுடைய புண்ணிய பாபங்களுக்கு தகுந்தபடி மேன்மையும் தாழ்மையுமான பல வகை சரீரங்களையும் சுகதுக்கங்களையும் அவரவர்களுக்கு கொடுக்கின்றானே தவிர பட்சபாதத்தினால் இல்லவே இல்லை. பரமபுருஷன் புண்ணிய பாபங்களை தன்மேல் ஏற்றுக்கொள்வது இல்லை. அவற்றின் பலன்களான சுகதுக்கத்தையும் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. ஜீவாத்மாக்களுக்கு அந்தர்யாமியாக இருந்தாலும் கூட அவன் உதாசீனன் போலத்தான் இருக்கிறான். ஜீவனுக்கும் புண்ணிய பாபங்களை செய்யும் தன்மை
இயற்கையிலே கிடையவே கிடையாது. அவன் எந்த செயலும் அற்றவன். தேகத்திற்கே அந்த தன்மை இருக்கிறது. அந்த தேகத்தை நியமிப்பது ஜீவனுடைய வேலை. அந்த ஜீவனை ஈஸ்வரன் நியமிக்கிறான். ஆகையால் ஜீவாத்மா பரமாத்மா ஆகிய இருவரும் புண்ணிய பாபங்களில் நேரே முயற்சி கிடையாது. அப்படி இருக்க ஜீவன் மாத்திரம் அந்த புண்ணிய பாபங்களின் பலனை அனுபவிப்பதும் ஈஸ்வரன் அதை அனுபவிக்காததும் எப்படி பொருத்தமாக இருக்கும் என்று கேட்டால், ஈஸ்வரன் ஜீவனையும் தேகாதிகளையும் நியமித்துக் கொண்டு பிரகிருதி புருஷர்களை காட்டிலும் விலட்சணமான தன் சொரூபத்தையும் தனக்கு உட்பட்ட ஜீவனுடைய சொரூபத்தையும் பிரகிருதி சொரூபத்தையும் உள்ளபடி அறிகிறான். ஆனால் கர்மத்தினால் தன் சுபாவம் மறையப்பெற்று தேகத்தையே ஆத்மாவாக பிரமித்து அதன் தன்மையை தன்னிடத்தில் ஏற்றுக்கொள்கிறான். ஆகையால் அவன் புண்ணிய பாபங்களின் பலனை அனுபவிக்கிறான். ஈஸ்வரனுக்கு அந்த தன்மை இல்லாததால் அவன் அதனால் தீண்டப்படுவது இல்லை. ஸ்ரீ சுகர் சொல்றார், அந்த ஜீவன் இப்படி சொல்லி அந்த சரீரத்திலிருந்து புறப்பட்டு போனது. அவனுடைய பந்துக்கள் அனைவரும் வியப்படைந்து தமக்கு அவனிடத்தில் உள்ள சிநேகமாகிற அந்த சங்கிலியை அறுத்து கொண்டு சோகத்தை விட்டார்கள். பிறகு பந்துக்கள் அந்த புதல்வனுடைய தேகத்தை கொண்டு போய் சிதையிலே இட்டு அக்னி சம்ஸ்காரங்கள் செய்து செய்ய வேண்டிய கடன்களை எல்லாம் முடித்து துறக்க முடியாத சோகம் மோகம் பயம் பீடை இவற்றை கொடுப்பதான அந்த சிநேகத்தை துறந்தார்கள். மகாராஜனே, விஷம் கொடுத்து அந்த பாலகனை கொன்றவர்கள் அனைவரும் அவனை கொன்ற பாபத்தினால் ஒளி மழுங்க பெற்று அங்கிரச முனிவர் சொன்ன வார்த்தையை நினைத்து வெட்கமடைந்து அந்த பாபத்தை போக்குகின்ற பிராமணர்களால் நிரூபிக்கப்பட்ட விரதத்தை யமுனை கரையில் அனுஷ்டித்தார்கள். பிறகு அந்த சித்திரகேது அங்கிரஸ் முனிவருடைய சொற்களாலும் ஜீவனை கொண்டு சொல்ல வைத்த நாரதருடைய வார்த்தைகளாலும் விவேகம் உண்டாகி குளத்தின் சேற்றிலிருந்து யானையை கரையேற்றுவது போல இல்லற வாழ்க்கை என்னும் பாழும் கிணத்தில் இருந்து அவன் கரையேறினான். அவன் யமுனையில் ஸ்நானம் செய்து அந்த நதியின் பரிசுத்தமான ஜலத்தில் தர்ப்பணங்களை செய்து பிரம்மார்த்த சுரூபத்தை ஆராய்ந்து அறிவதற்காக இந்திரியங்களெல்லாம் அடக்கி மௌன விரதத்தை ஏற்றுக்கொண்டு பிரம்மாவின் புதல்வரான ஸ்ரீ நாரத முனிவரை தண்டனிட்டு பணிந்தான். குருவை பணிய வேண்டிய விதிப்படி பணிந்து குரு பக்தியும் சொன்னதை கேட்டு தரிக்கும்படியான மன தூய்மையும் அமைந்திருக்கின்ற அந்த ராஜனை கண்டு நாரத முனிவர் மிகவும் சந்தோஷமடைந்து அவனுக்கு ரகசியமான இந்த மந்திர வித்தையை உபதேசம் பண்ணினார். நாரதர் சொல்றார், பகவானே, வாசுதேவன், பிருத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷணன் என்று 4 வியூக சொரூபியான உனக்கு என் நமஸ்காரம். இப்படிப்பட்ட உன்னை தியானிப்போமாக. நீ ஞானானந்த ஸ்வரூபன். அப்படிப்பட்ட சொரூபத்தை அனுபவிப்பதால் எப்போதும் சந்தோஷமுடன் இருப்பவன். ராகம் முதலிய தோஷங்கள் இல்லாதவன். தேவன் மனுஷன் முதலிய ஜாதியும் சிறுமை பெருமை முதலிய பேதங்களும் தீண்டப்படாதவன். ஆனந்த சுரூபனான தன்னை தானே அனுபவிப்பதால் பசி தாகம் முதலிய ஊர்மிகள் இல்லாதவன். இத்தகைய உனக்கு என்னுடைய நமஸ்காரம். இந்திரியங்களுக்கும் அவற்றில் அபிமானி தேவதைகளுக்கும் நீ நியாமகன். சுரூபத்தினாலும் குணங்களாலும் அளவிட முடியாதவன். உன் சக்திகள் ஆச்சரியமானவைகள், எல்லை இல்லாதவைகள். அப்படிப்பட்ட உனக்கு என் நமஸ்காரம். மனமும் வாக்கும் உன் குணத்தை அளவிட புகுந்து முடியாமலே திரும்பி விட்டது. நீ ஞானத்தையே வடிவாக உடையவன், இணை இல்லாதவன், கர்மத்தினால் வரும் நாம ரூபங்கள் எதுவுமே இல்லாதவன், சேதன அச்சேதனங்களை காட்டிலும் வேறுபட்டவன். இத்தகைய பரம புருஷன் நம்மை பாதுகாக்கட்டும். இந்த பிரபஞ்சத்தின் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களுக்கு காரணமான பரபிரம்மம் நீயேதான். மண்ணால் இயற்றப்பட்ட குடம் முதலியவற்றில் மண் ஜாதி விட்டு பிரியாது இருப்பது போல இந்த பிரபஞ்சம் எல்லாம் உன்னை விட்டு பிரியாமலே இருக்கிறது. அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம். நீ இந்த பிரபஞ்சத்தில் உள்ளும் புறமும் வியாபித்து இருப்பவன். அத்தகைய அந்த பிரபஞ்சத்தை சரீரமாக உடையவன். உன்னை
கர்மேந்திரியங்களும் பிராணன்களும் தொடவே முடியாது. மனமும் புத்தியும் ஞானேந்திரியங்களும் உன்னை அறிய சக்தி உடையவை இல்லை. அத்தகைய உன்னை நான் வணங்குகிறேன். நெருப்பில் காய்ச்சின இரும்பு மற்றொன்றை தகிப்பது போல தேகம், இந்திரியங்கள், பிராணன்கள், மனம், புத்தி இவை எல்லாம் உன்னுடைய ஞானம், கிரியை முதலிய சக்தி லேசத்தினால் தொடரப்பெற்று தத்தமது செயல்களில் முயற்சி செய்கிறது. இல்லாத பட்சத்தில் அவற்றிற்கு அந்த சக்தியே உண்டாகாதே. ஜீவனுக்கும் உன்னுடைய சங்கல்பத்தினால்தான் ஞான விகாசம் ஏற்படுகிறது. நீ ஷாட்குண்ய பூர்ணன். புருஷ சூக்தத்தில் சொல்லப்பட்ட மகா புருஷன் நீதான். நீ மகானுபாவன். நித்திய விபூதி என்றும் லீலா விபூதி என்றும் மகத்தான 2 விபூதிகளை உடையவன். மேன்மையுடைய பாகவதர்கள் அனைவரும் தாமரை மலர் போன்ற தமது கரங்களால் உனது பாதார விந்தங்களை பிடிக்கின்றார்கள். பரமனே, அப்படிப்பட்ட உனக்கு என் நமஸ்காரம் அப்படின்னு நாரதர் சுகர் சொல்றார். மன்னவனே, நாரத முனிவர் பக்தியோடு தன்னை சரணமடைந்த சித்திரகேதுவுக்கு இந்த மந்திர வித்தையை உபதேசித்து அங்கிரச முனிவருடன் சத்தியலோகம் போய் சேர்ந்தார். சித்திரகேது மன்னவன் நாரதர் உபதேசித்த வித்தையை விதிப்படி மன ஊக்கத்தோடு ஜலத்தையே ஆகாரமாக கொண்டு 7 நாள் கழிந்த பிறகு அந்த மந்திர வித்தையின் மகிமையினால வித்யாதரர்களுக்கு பிரபுக்களாக இருக்கும் தன்மையை அவன் அடைகிறான். பிறகு சில நாட்களில் அவித்தையின் பிரபாவத்தினால் நினைத்தபடி செல்லும் திறமை வளரப்பெற்று பாதாளத்தின் அடியில் இருக்கிற தேவதேவனாகிய சங்கர்ஷண பகவானுடைய பாதார விந்தங்களின் அருகிலே சென்றான். அங்கு தாமரை தண்டின் நூல் போல வெளுத்து கருத்த வஸ்திரம் தரித்து கொண்டு கிரீடம், தோள்வளை, அரைஞான், கைவளை இவைகளை அணிந்து கொண்டு தெளிந்த முகமும் சிவந்த கண்களும் அமைந்து சித்தேஸ்வரர்களின் கூட்டங்களால் சூழப்பட்டு இருக்கும் பிரபுவான அந்த சங்கர்ஷண பகவானை அவன் பார்த்தான். அவன் அவரை கண்ட மாத்திரத்திலே பாபங்களெல்லாம் தொலைந்து தூய மனது உடையவனாக ஆகி மிகுந்த பக்தி வளர்ந்து கண்களில் ஆனந்த பாஷ்பம் பெருக உடம்பில் மயிர்கூச்சல் உண்டாகப் பெற்று புராண புருஷனாகிய அவரை அடிக்கடி பிரதட்சணம் செய்து நமஸ்காரம் செய்தான். பிறகு அந்த சித்திரகேது புண்ணிய ஸ்லோகனான அந்த சங்கர்ஷண பகவானுடைய பாத பீடத்தை ஆனந்த நீர்த்துளிகளால் அடிக்கடி நனைத்து சந்தோஷத்தின் மிகுதியால் எழுத்துக்களை உச்சரிக்க முடியாமல் தடுக்கப்பட்டு அந்த பகவானை சோஸ்திரம் பண்ணணும் அப்படின்னு விரும்பியும் வெகுநேரம் வரையில் அவனால் அது முடியவே இல்லை. பிறகு அவன் அமிர்தம் போன்ற வார்த்தைகள் வரப்பெற்று இந்திரியங்களை எல்லாம் வேறு விஷயத்தில் போக விடாமல் தடுத்து பஞ்சராத்திர சாஸ்திரங்களால் நிரூபிக்கப்பட்ட திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடைய ஜகத்குருவான அந்த பகவானை துதிக்க ஆரம்பிக்கிறான். சித்திரகேது சொல்றான், பகவானே, நீ பிறரால் வெல்ல முடியாதவன் என்றாலும் மனதை வென்று ஜகத்தெல்லாம் பரபிரம்ம சுரூபமே என்று பாவிக்கும் தன்மையுடைய சாதுக்களால் வெல்லப்பட்டிருப்பவன். வேறு பிரயோஜனங்களை எதிர்பார்க்காமல் உன்னை பணியும் பெரியோர்களுக்கு நீ உன்னையும் தருபவன். அந்த சாதுக்களும் உன்னுடைய வாத்சல்ய குணத்திற்கு தோற்று உனக்கு வசப்பட்டு இருக்கிறார்கள். ஷட்குண்ய பூர்ணனே, ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகள் உன்னுடைய ஐஸ்வர்யம். உனக்கு மேற்பட்டவன் யாருமே இல்லையே. பிரம்மதேவன் முதலியவர்கள் உன்னுடைய அம்சங்கள் தான். இருந்தாலும் அவர்கள் அஞ்ஞானத்தினால் தாம் சுதந்திர பிரபுக்கள் என்று வீணாக கர்வப்படுகிறார்களே தவிர அது உண்மை இல்லை. மிகவும் சூக்ஷ்மமான வஸ்துவுக்கும் மிக பெரிய வஸ்துவுக்கும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் ஆகிய 3 தசைகளிலும் நீ அந்தர்யாமியாக இருக்கிறாய். உனக்கு ஆதி, நடு, அந்தம் என்ற 3மே கிடையாது. காரிய வஸ்துக்களின் ஆதியிலும் அந்தத்திலும் எது நிலையாக இருக்கிறதோ அதை சேர்ந்ததுதான் அந்த வஸ்துக்களோட நடு நிலைமையும். நீ இந்த பிரபஞ்சத்தின் ஆதியிலும் அந்தத்திலும் நிலை நின்று இருப்பவன் ஆகியால் அதன் நடு நிலைமையும் உன்னை சேர்ந்ததுதானே தவிர அந்த பிரபஞ்சத்தின் இடையில் உண்டான பிரம்மதேவன் முதலியவர்களை சேர்ந்தது அல்லவே. இதோ புலப்படுகின்ற இந்த அண்டகோஷம் ஒன்றை விட ஒன்று
10 மடங்கு அதிகமான 7 ஆவரணங்களால் சூழப்பட்டு இருக்கிறது. இதை போன்ற அண்ட கோஷங்கள் கோடி கோடியாக இதோடு இருக்கிறது. இவையெல்லாம் உன் இடத்திலே அணுபோல சுழல்கிறது. அதனால் தான் நீ அனந்தன் என்று பெயரை பெற்றாய். ஈசனே, சப்தாதி விஷயங்களில் விருப்பம் கொண்டு பசுக்களை போன்ற சில மூடர்கள் உனது விபூதிகளான இந்திரன் முதலிய தேவதைகளை உபாசிக்கிறார்கள். அவர்களுக்கும் மேலான உன்னை உபாசிப்பது இல்லை. அவர்கள் அந்த இந்திராதி தேவதைகளிடமிருந்து பெறுகின்ற சொர்க்கம் முதலிய புருஷார்த்தங்கள் எல்லாம் அந்த இந்திராதி தேவதைகளோடு கூடவே அழிந்து போய்விடுகிறது. ராஜகுலத்தில் ஊழியம் செய்பவர்களின் பெருமை எல்லாம் அந்த ராஜகுலம் அழியும் போது கூடவே அழிந்து போகிறது அல்லவா? பரமனே, உன்னையே பிரயோஜனமாக கொண்டு உன்னிடத்தில் செய்யும் உபாசனங்கள் எல்லாம் ஜென்ம ஜரா மரணாதி துக்கங்களுக்கு இடமான சம்சாரத்தை தரவே தராது. வருத்த விதைகள் மறுபடியும் முளைக்குமா? சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற பிரகிருதியின் குணங்களால் விளையக்கூடிய விகாரங்கள் உன்னை தீண்ட முடியாது. நீ ஞானஸ்வரூபன். மற்ற தேவதைகள் அப்படி இல்லையே. அதனால் அவர்களை பற்றின உபாசனங்கள் அழிந்து போய்விடுகிறது. பிரம்மதேவன் முதல் புழு பூச்சி வரையில் உள்ள சமஸ்த ஜீவாத்மாக்களும் பிரகிருதியின் குணங்களால் உண்டாகும் சுகதுக்கங்களை அனுபவிப்பவர்கள்தான். ஆகையால் மனிதர்கள் புத்தியின்றி தம்மை போல் கர்மவசியர்களான தேவதைகளை பணிந்தால் அனிஷ்டங்கள் கழிந்து இஷ்டங்களை எப்படி பெற முடியும்? பரமனே, நீ எல்லாவற்றிலும் மேம்பட்டவன், அஜிதன் என்று பெயர் பெற்றவன். பஞ்சராத்திரம், கீதை முதலியவைகளில் நீ சொன்ன உனது ஆராதன ரூபமான தர்மமும் உன்னை போலவே மேன்மையுடையவைகள், எந்தவித தோஷத்திற்கும் இடமில்லாதது. வேறு பிரயோஜனங்களை விரும்பாமல் பரமாத்மாவான உன் குணங்களை அனுபவிக்கும் தன்மையுடைய பெரியோர்கள் நீ சொன்ன அந்த தர்மத்தை மோட்சத்தின் காரணமாக அனுஷ்டித்து வருகிறார்கள். பிராணிகளுக்கு வேறு விஷயங்களில் நீ நான் என்னுடையது உன்னுடையது என்று விளைகின்ற விஷம புத்தி நீ சொன்ன தர்மத்தில் உண்டாவது இல்லையே. ஆராதன ரூபமான மற்ற தர்மங்கள் எல்லாம் ராக துவேஷாதிகளை உட்கொண்டவைதான். அதனால் அபரிசுத்தமானவை. அதர்மங்கள் தலையெடுத்து இருக்கும். அந்த தர்மம் மிகவும் தேக சிரமத்தை உண்டாக்குவதால் கடைசியில் சம்சாரமாகின்ற பெரிய அனர்த்தத்தையே வளர்க்கிறது. தன்னை அனுஷ்டிப்பவனுக்கு துரோகத்தை செய்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சத்ருஹிம்சை ஆகியவைகளை விரும்பி செய்வதால் பிறனுக்கும் துரோகம் செய்கிறது. அத்தகைய தர்மத்தினால் தனக்காவது பிறருக்காவது என்ன க்ஷேமம் உண்டாக முடியும்? சத்ருஹிம்சையை உத்தேசித்து செய்யும் தர்மத்தினால் பிறருக்கு மரணமே உண்டாகுமே தவிர அவனுக்கு க்ஷேமம் நிச்சயமாக கிடைக்காது. அப்படியே அதை அனுஷ்டிக்கின்றவனுக்கும் க்ஷேமம் உண்டாகாது. ஒரு சமயம் ஒரு விதமான க்ஷேமம் உண்டானாலும் கூட அந்த புருஷார்த்தம் மிக மிக அல்பமானதுதான். இவன் தனக்குத்தானே துரோகம் செய்து கொள்கிறான். பிறருக்கு துரோகம் செய்ய அஞ்சுவானா? நீயும் அவன் மேல் கோபித்துக் கொள்கிறாய். உனக்கு கோபம் உண்டாகாவிட்டாலும் கூட பிறரை பீடிக்கின்றான். ஆகியால் அதர்மம் கட்டாயம் ஏற்பட்டு விடுமே. நாதனே, சமஸ்த கர்மங்களையும் என்னிடத்தில் அர்ப்பணம் செய்து மன ஊக்கத்துடன் என்னை உபாசிக்கின்றவர்களை நான் சீக்கிரத்தில் சம்சார சமுத்திரத்திலிருந்து கரையேற்றுகிறேன் என்ற உன்னுடைய சங்கல்பம் எப்பொழுதுமே பொய்யாகாது. நீ அந்த சங்கல்பத்தினால் உன்னுடைய ஆராதன ரூபமான தர்மத்தை பஞ்சராத்திரம் முதலிய சாஸ்திரங்களின் மூலமாக சொல்லிவிட்டாய். பெரியோர்கள் உன் சங்கல்பத்தை நன்கு அறிந்து கொண்டு ஜங்கம ஸ்தாவர ரூபமான சமஸ்த பிராணி கூட்டங்களையும் உன்னுடைய உருவமாகவும் உன்னை அவைகளுக்கு அந்தராத்மாவாகவும் அவற்றையெல்லாம் நீயாகவுமே பாவித்து நீ சொன்ன அந்த தர்மத்தை அனுஷ்டித்துக் கொண்டு மோட்சத்திற்காக உன்னை உபாசனம் பண்றா. பகவானே, பிராணிகளுக்கு உன்னுடைய தரிசனம் கிடைத்து விட்டால் அவர்களுடைய சமஸ்த பாபங்களும் போய்விடும். இது சரியானதுதான். சண்டாளன் ஆயினும் உன் நாமத்தை ஒரு தரம் கேட்டால் சம்சார பந்தத்திலிருந்து விடுபட்டு விடுகிறான். அப்படி இருக்க உன்னை நேரே பார்த்ததின் மகிமையை பற்றி சொல்லவும் வேண்டுமோ? பகவானே, இப்பொழுது நான் உன்னுடைய தரிசனத்தினால் மனமலங்கள் எல்லாம் அழியப்பெற்றேன். உன்னுடைய அன்பரும்
தேவ ரிஷியுமான நாரதர் எனக்கு உபதேசித்த மந்திரத்தின் மகிமையால் நான் உன்னை காணும் பாக்கியத்தை பெற்றேன். ஆச்சாரிய அனுகிரகம் இல்லாவிட்டால் எனக்கு இது கிடைத்திருக்குமா? அனந்தா, இந்த உலகத்திலே ஜனங்கள் செய்யும் காரியம் எல்லாம் அவரவருக்கு அந்தராத்மாவாகிய உனக்கு நன்றாகவே தெரியும். ஆகையால் என்னை போன்றவர்கள் உனக்கு சொல்ல வேண்டியது என்ன இருக்கிறது? உலகத்திற்கே ஒளி தரும் சூரியனுக்கு மின்மினி பூச்சிகளால் ஆக வேண்டியது ஏதேனும் உண்டோ? நீ தேசகால வஸ்து பரிச்சேதம் இல்லாதவன். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் அனைவரும் உன்னால் கொடுக்கப்பட்ட ஞான சக்திகளை உடையவர்கள்தான். அப்படிப்பட்ட நான் உன்னுடைய குணங்களை எவ்வளவு துதிக்க முடியும் என்பது உனக்கே தெரியுமல்லவா? நான் சொல்ல வேண்டியது அவசியமே இல்லை. நீ ஷாட்குண்ய பூர்ணன், தோஷங்கள் தீண்டப்படாதவன், ஜகத்தினுடைய சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை நடத்துகின்றவன். உனக்கு உட்படாத சுதந்திரமான வஸ்துக்கள் உண்டு என்னும் வேத புத்தி உடையவர்கள் உன் சொரூப சுபாவங்களை அறிய மாட்டார்கள். நீ பரிசுத்த சொரூபன். இப்பேற்பட்ட உனக்கு என்னுடைய நமஸ்காரம். நான் பலவாக ஆக வேண்டும் என்று நீ சங்கல்பித்துக் கொள்ளும்போது பிரம்மதேவன் முதலிய மற்ற சிருஷ்டிகர்த்தாக்கள் அனைவரும் உன்னை தொடர்ந்து உன் அனுகிரகத்தால் அதை சிருஷ்டிக்கிறார்கள். இப்பூமண்டலம் எல்லாம் உன் தலையில் ஒரு கடுகு போலதான் இருக்கிறது. 1000 தலைகளை உடையவனும் ஷாட்குண்ய பூர்ணனுமாகிய உனக்கு என்னுடைய நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம் அப்படின்னு சொல்றார். சுகர் சொல்றார். இப்படி துதி செய்யப்பட்ட அந்த சங்கர்ஷண பகவான் ரொம்பவும் சந்தோஷம் அடைஞ்சு வித்யாதரர்களுக்கு பிரபுவான அந்த சித்திரகேதுவை பார்த்து, நாரத முனிவரும் அங்கிரச முனிவரும் உனக்கு பிரகிருதி புருஷ ஈஸ்வரர்களின் சுரூபத்தை சொன்னால் இல்லையா? அது என்னுடைய கட்டளைதான். அந்தராத்மாவாகிய என்னால் தூண்டப்பட்டே அவர்கள் அதை உனக்கு உபதேசம் செய்தார்கள். ராஜனே, அந்த நாரதர் உபதேசித்த வித்தையாலும் என்னுடைய தரிசனத்தினாலும் நீ சித்தி அடைந்தாய். உலகத்தில் உள்ள சமஸ்த பூதங்களுக்கும் நான் அந்தராத்மாவாக இருந்து நியமித்துக் கொண்டு அவற்றை சரீரமாக கொண்டிருக்கிறேன். அதனால் அவையெல்லாம் நான் தான். தேவ மனுஷ்யாதி பூதங்கள் எல்லாம் நான் தான். என்னிடத்தில் இருந்தே அனைத்தையும் படைக்கிறேன். உலகத்தில் உள்ள சப்தங்களும் அதனால் அறியப்படுகின்ற பொருளுமான இந்த இரண்டும் என்னுடைய சாஸ்வதமான சரீரங்கள். தேவ மனுஷ்யாதி சரீரங்களாக பரவி இருக்கும் பிரகிருதியின் பரிணாமமான இந்த பிரபஞ்சத்தில் அந்தந்த சரீரங்களில் புகுந்து கொண்டு அவற்றை தரித்து கொண்டிருக்கின்ற ஜீவாத்மாக்கள், ஜீவாத்மாக்களால் தரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சம் ஆகிய இரண்டிலும் நான் உட்புகுந்து கொண்டு தரித்து கொண்டிருக்கிறேன். அவ்விரண்டும் என்னிடத்தில் நிலையானது. சொப்பனம் காண்கின்றவன் அந்த சொப்பன அவஸ்தையில் தன் ஒருவனிடத்தில் பல சரீரங்களையும் பார்க்கிறான். உறங்கி எழுந்த பிறகு தன்னை ஓரிடத்தில் படுத்துக் கொண்டிருக்கின்ற சரீரத்தில் இருப்பதாக நினைக்கிறான். அந்த சொப்பன அவஸ்தை ஜீவனுடைய சொரூபத்தினால் உண்டானது அல்ல. அவனுடைய புண்ணிய பாப கர்மங்களுக்கு ஏற்றபடி ஈஸ்வரன் அந்தந்த வஸ்துக்களை படைத்து காட்டுகிறான். அந்த சொப்ன அவஸ்தையை போல ஜாகிரத அவஸ்தை முதலிய மற்ற அவஸ்தைகளும் ஜீவனுடைய கர்மத்தின்படி ஈஸ்வரனால் தூண்டப்பட்ட பிரகிருதியினுடைய பரிணாமங்கள் தான். அச்சேதனமான பிரகிருதிக்கு அந்த சொப்னாதி அவஸ்தைகளை காணும் தன்மை இல்லாததால் பிரகிருதியின் பரிணாமமான சரீரங்களில் ஜீவன் உள்ளே புகுந்து கொண்டு அவற்றை தரித்து கொண்டு அந்த அவஸ்தைகளை அனுபவிக்கிறான் என்றும், ஒரு சரீரத்தில் உள்ள ஆத்மாவின் அனுபவம் மற்றொரு சரீரத்தில் உள்ள ஆத்மாவுக்கு இல்லை என்பதால் சரீரங்கள் தோறும் தனித்தனியே ஜீவாத்மாக்கள் இருக்கிறார்கள் என்றும் இழுத்து கொண்டவன் நான் இப்படி சொப்பனம் கண்டேன் என்று நினைப்பதாலும் சொப்பனம் கண்டவனும் விழித்து கொண்டிருக்கின்றவனும் ஒருவனேதான் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். சொப்பன அவஸ்தையை மட்டுமல்ல, ஜாகிரதாதி அவஸ்தைகளும் பரமாத்மாவினுடைய மாயையால் ஏற்படுகின்றவைகள்தான். ஜீவாத்மாவின் சொரூபத்தை பற்றினவைகள் இல்லை என்று விவேகித்து அந்த அவஸ்தைகளுக்கு சாட்சியும் பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்ட ஜீவாத்மாவின் சுரூபத்தை இப்படி சூக்ஷ்ம புத்தியால் அறிந்து கொள்ள வேண்டும். ஜீவன் எவனிடத்தில் சேர்ந்து சுஷுப்தியும் சுகத்தையும் அனுபவிக்கிறானோ அவன் நானே என்பதை தெரிந்து கொள். நான் கெட்ட குணங்கள் தீண்டப்படாதவன். என்னையே பரபிரம்மம் என்று ஸ்ருதிகள் சொல்கிறது. உறக்கத்தையும் விழித்தலையும் அனுபவிக்கின்ற ஜீவனுடைய
ஞானமயமான சுரூபம் ஒரு அவஸ்தையோடு சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது மற்றொரு அவஸ்தையால் விடுபட்டிருக்கும் ஜீவாத்மாவின் சுரூபம் மட்டுமே எல்லா அவஸ்தைகளிலும் தொடர்ந்து வருகிறது. அத்தகைய ஜீவாத்மாவை காட்டிலும் நான் வேறுபட்டவன். நான் எல்லா அவஸ்தைகளிலும் அந்த ஜீவாத்மாக்களுக்கு அந்தராத்மாவாகி அவர்களை நியமித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். இருந்தாலும் அந்தந்த அவஸ்தைகளை பற்றின சுகதுக்கங்கள் என்னை தீண்ட முடியாது. ஜீவாத்ம சுரூபத்திற்கு எல்லா அவஸ்தைகளிலும் தொடர்ந்து இருப்பதும் ஞானானந்தனாகி ரூபமயமாக இருப்பதும் நான் என்று தோன்றுவதும் இயற்கையாக இருப்பது போல பரபிரம்மமாகிய எனக்கு சரீரமாக இருப்பதையும் அதற்கு இயற்கைதான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜீவன் எனக்கு சரீரமாக இருக்கின்ற தன் சொரூபத்தை மறந்து தன்னை சுதந்திரனாக நினைத்தால் ஒரு தேகத்தை விட்ட பின்பு மற்றொரு தேகம் பெறுதலும் மரணமடைந்த பின்பு மறுபடியும் மரணமடைதலும் ஆகிய இந்த சம்ஸ்காரம் இவனுக்கு மாறாமலே தான் இருக்கும். இந்த உலகத்தில் இந்த ஜீவன் சாஸ்திர அபியாசத்தினால் விளையும் ஞானத்திற்கும் விவேகம் வைராக்கியம் முதலியவற்றால் உதவி செய்யப்பட்ட உபாசன ரூப ஞானத்திற்கும் விளைநிலமாக இருக்கக்கூடிய மனுஷ ஜன்மத்தை பெற்றும் கூட அத்தகைய ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து கொள்ளாவிட்டால் அவன் எந்த ஜென்மத்திலும் க்ஷேமத்தை அடையவே மாட்டான். ஆத்ம பரமாத்மாக்களின் உண்மையை அறிந்த பண்டிதன் சப்தாதி விஷயங்களை விரும்பி அதை அடைவதற்காக செய்கின்ற செயலான பிரவிருத்தி தர்மத்தில் சரீராயாசம் முதலிய வருத்தம் உண்டாவதையும் வருந்தி செய்வதால் தாம் விரும்பினதற்கு விபரீதமான துக்கமே விளைவதையும் சப்தாதி விஷயங்களை விரும்பாமல் அனன்ய பிரயோஜனமான பகவானை ஆராதிக்கும் பிரவிருத்தி தர்மத்தில் எந்த விதத்திலும் பயத்திற்கு இடமில்லாத மோட்சம் கிடைப்பதையும் ஆலோசித்து அந்த பிரவிருத்தி தர்மத்தில் இருந்து விடுபட வேண்டும். இல்லற வாழ்க்கையில் இருக்கின்ற ஆண் பெண் இருவரும் சுகம் பெறுவதற்காகவும் துக்கம் நீங்குவதற்காகவும் அதற்குரிய செயல்களை செய்கின்றார்கள். ஆனாலும் அவர்களுக்கு துக்கம் விலகுவதே இல்லை, சுகமும் கிடைப்பதில்லை. நினைத்ததற்கு மாறாக தேகசிரமம் பணச்செலவு இவைகளால் வருத்தம்தான் ஏற்படுகிறது. நாம் பிரவிருத்தி தர்மத்தை அனுஷ்டிப்பதில் வல்லவர் என்று அபிமானித்துக் கொண்டிருக்கும் பிராணிகளுக்கு இப்படி அந்த செயல்களால் விபரீத பலனே உண்டாவதை அறிந்து ஜாகரம் சொப்னம் சுஷுப்தி என்னும் 3 அவஸ்தைகளை கடந்திருப்பதும் கேவல சப்தாதி விஷயங்களில் விருப்பமுடைய மூடர்களால் அறிய முடியாததுமான ஜீவாத்மாவின் சொரூபத்தை அறிந்து கொண்டு இந்த லோகத்திலும் பரலோகத்திலும் உள்ள பல வகையான விஷய சுகங்களிலும் விவேக பலத்தினால் விருப்பத்தை அறுத்து கொண்டு சாஸ்திர ஞானத்தினால் உதவி செய்யப்பட்ட பகவத் உபாசன ரூப ஞானத்தினால் சந்தோஷம் அடைகின்றவன் எனக்கு மிக மிக அன்பனாவான். பரமாத்ம உபாசனத்தில் மதி உடைய மனிதர்கள் பரமாத்மாவுக்கும் தனக்கும் உள்ள ஐக்கிய சம்பந்தத்தை உள்ளபடி அறிவதால் அவர்கள் எந்த வகையிலும் அறிய வேண்டிய பொருள் இவ்வளவுதான், இதற்கு மேல் எதுவுமே இல்லை. மன்னவனே, நீ ஸ்ரத்தையோடு ஞான விஞ்ஞானங்களின் பெருமையை தரக்கூடிய என் வார்த்தைகளை மனதிலே வைத்துக்கொண்டு ஆத்ம பரமாத்மாக்களுக்கு உள்ள நித்திய சம்பந்தத்தை அனுசந்தித்து எல்லாம் பரபிரம்ம ஸ்வரூபமே என்று பாவித்துக் கொண்டு இருந்தால் சீக்கிரத்தில் மோட்ச சித்தியை அடைவாய் என்று சொன்னார். ஜகத்குருவும் பிரபஞ்சத்திற்கு எல்லாம் அந்தராத்மாவுமான சங்கர்ஷண பகவான் சித்திரகேதுவை இப்படி ஆசுவாசப்படுத்திவிட்டு அந்தர்தானம் அடைந்தான் அப்படின்னு சொல்லி இந்த 16வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 17வது அத்தியாயத்துல சித்திரகேது மன்னன் ருத்ரனை பரிகசித்து பார்வதியினுடைய சாபத்தினால விருத்தாசுரனாக பிறக்கிறது எப்படிங்கிறத சொல்ற. அத அடுத்த ஆடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.